வணக்கம். நம்முடைய உடம்புக்குள்ள உயிர் இருக்குன்னு தெரியும். இந்த உயிர் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டா, இது என்னங்க கேள்வி? இதெல்லாம் போயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. சமீபத்திய ஆய்வுகள், அறிவியல் வளர்ச்சி இதெல்லாம் பார்க்குறபோது, அது டயாசி ரீபான் நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ இதில் தான் உயிருக்கான மூலக்கூறுகள் இருக்கு. இது ஒரு ஏணியினுடைய அதாவது வளைஞ்ச படிக்கட்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி உடம்புக்குள்ள இந்த ரத்த அணுக்கள்ல இருக்குமா. இது சர்க்கரையும் பாஸ்பேட்டும் கலந்த கலவையாக இருக்குமா. இதெல்லாம் ரொம்ப நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இது எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிஎன்ஏங்கிற ஒன்று தான் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பை தீர்மானிக்குதுங்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மரபியலின் தந்தை என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டால் கிரிகால் மெண்டல் அப்படிங்கிறவர் இதை பற்றி அவர் ஆய்வு பண்ணுறார். அப்புறம் அவர் மறைஞ்சிடறாரு. அதுக்கு பிறகு இந்த ஆய்வை தொடங்குறாங்க. இன்னொரு பக்கம் டார்வின் அவர்கள், அதாவது டார்வின் என்ன பண்ணார் அப்படின்னா, கடவுளால் மனிதன் படைக்கப்பட்டான் அப்படிங்கிறது ஒரு வகையான தியரி, நம்பிக்கை. சின்ன உயிர் ஒரு செல் பிராணியிலிருந்து அது அப்படியே மாறி 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 வளர்ந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வெள்ள சொல்றாய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு மணிவாசகர் சொல்றாருன்னா, அது மாதிரி வந்தவங்கன்னு சொல்லி மனிதகுல வளர்ச்சியை டார்வின் ஒரு இதில் குறிப்பிட்றாரு. இதெல்லாம் போக மனிதர்களுடைய உடம்புக்குள்ள உயிர்கூறு இருக்கிற இடம் எதுன்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால், சமீபத்தில் மறைந்து போன ஜேம்ஸ் வாட்சன் என்கின்ற 97 வயது விஞ்ஞானிங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? இவர் மறைவு கூட பல பேர் தெரிஞ்சுக்கல. தினமணியில் இதை ஒரு தலையங்கமே எழுதுகிறாங்க. மைக்கேல் ஜாக்சனும் தெரியாத ஆள் கிடையாது. அதே போல் நம்ம ஊர்லேயும் சினிமா நடிகர்களை தெரியாத ஆள்கள் கிடையாது. ஆனால் விஞ்ஞானிகள், அறிஞர்களுடைய பேர் நமக்கு தெரியுதா? நம்ம வாழ்க்கையே இவங்க கையில் தானங்க இருக்குது. இப்போ இவர் 1928ஆம் ஆண்டு சிகாகோவில் பிறந்தார். அங்கே பல்கலைக்கழகத்தில் படித்தார். பிறகு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரிட்டன், இங்கே லண்டனில் வந்து படித்தார். அப்போ தான் இந்த மூலக்கூறுகள் பற்றிய ஆய்வை மேற்கொள்கிறாரு. இவருக்கும் இவரோடு சேர்ந்து இந்த ஆய்வில் ஈடுபட்டவங்களுக்கும் சேர்ந்து 1962 நோபல் பரிசு கிடைக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. இவர் கண்டுபிடிச்சு கொடுத்த இந்த டிஎன்ஏ மூலமா என்னங்க சாதிச்சு பண்ணலாம்னா, இறந்து கிடக்கிற மனிதன் இந்த மனிதன் தானா அப்படின்னா இந்த டிஎன்ஏ வச்சு இவன் தான் அவன் கண்டுபிடிச்சு பண்ணலாம். இதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தை இவங்களுடைய குழந்தை தானா அப்படின்னா அந்த குழந்தையினுடைய டிஎன்ஏ அவங்க அப்பாவோட டிஎன்ஏ பார்க்கறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நமக்கு இதில் கிடைச்ச லாபம். சரி, இதை கண்டுபிடிச்ச இவர் இதுக்கான காப்புரிமையை காப்பிரைட் பெற்றுக்கொண்டாரா? மாட்டேன்ட்டாருங்க. எனக்கு வேண்டாம், இது உலக நன்மைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, உலகத்திடமிருந்து பெற்றேன், உலகத்துக்கே தந்தேன்னார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்ப எங்கள் அம்மா, அவங்க அயர்லாந்து தேசத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட நான் போராடிக்கிட்டே இருப்பேன். என்ன போராட்டம் தெரியுமா? ஒரு குழந்தை வளர்க்கப்படுற விதத்தில் தான் அது அறிவாளி ஆகுதே தவிர, கல்விமான் ஆகுதே தவிர, திருடன் ஆகுதே தவிர, அதனுடைய ரத்தத்தில் எதுவும் கிடையாது, அதனுடைய பரம்பரையில் எதுவும் கிடையாது அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா சொல்லுவாங்களாம், அப்படி சொல்லாத, நான் அயர்லாந்து ரத்தம், நீ என்னுடைய மகன், நம்முடைய குணத்தில் ஒரு பாரம்பரிய நல்ல குணம் உண்டு, அந்த குணத்தின்படி தான் நான் உன்னை வளர்க்குறேன் அப்படிம்பாங்களாம். அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கான காப்பிரைட்டை நான் வாங்க மாட்டேன்னாரு. இப்போ சமீபத்தில் மறைஞ்சிட்டார் 97வது வயதில். மனித குலத்துக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கான அந்த காப்புரிமை அவர் பெறலை. அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாரம்பரிய குணம் உண்டுங்கிறாங்க. நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் மூலமாக என் தாயாரின் கூற்றை ஒத்துக்கொண்டேன் அப்படிங்கிறார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் சொல்லிட்டு 4 பழகுனா வந்துடும். சித்திரம், செந்தமிழ், மனனம், ஒழுக்கம். ஆனால் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணுங்கிற ஔவையார். நல்ல நண்பர்கள், கருணை, அள்ளித்தர்ற கொடை, இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியமாக வரணுங்கிறாங்க. அப்போ பாரம்பரிய குணம் என்பதை தீர்மானிப்பது டிஎன்ஏ என்பதை அந்த விஞ்ஞானி தன்னுடைய விஞ்ஞானத்தின் மூலமாக கண்டுகொண்டு சொல்லுகிறார் என்றால்,
நம்முடைய முன்னோர்கள் அதனை முற்காலத்திலேயே சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியகரமான ஒன்று. நிறைவாக ஒரு வார்த்தை, டிஎன்ஏ பற்றி படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளை உயிரை போட்டு வாங்குறாங்களே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவையெல்லாம் என்ன என்று விளக்கி சொன்னால் அவர்களுக்கு புரியும். இத்தகைய மனிதர்களால் தான் நாம் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஜேம்ஸ் வாட்சன் போன்ற விஞ்ஞானிகளுடைய வரலாற்றை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.